அந்த மாப்பிள வேற இது அடிக்கடி வேற நீ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா நான் கையை அறுத்துப்பேன், நான் கழுத்து அறுத்துப்பேன், அறுத்துட்டு சாவுன்றேன். அந்த மாதிரி கேரக்டர்லாம் அறுத்துட்டு செத்து போயிட்டோம். 20 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறாங்க, வருமானம் வருது அப்படின்னு சொல்ற அதே கேடுகெட்ட கேரக்டர் தான் உங்ககிட்டயே வந்து எனக்கு தொழில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதா வந்து சொல்றீங்க. கோலத்தனமா அவங்க அப்பா அம்மா வீட்டுல போய் நீ இன்னும் காசு வாங்கிட்டு வா, இன்னும் காசு வாங்கிட்டு வா, இன்னும் காசு வாங்கிட்டு வான்னு கேட்கணுமா? அப்புறம் எதுக்கு நீ ஆம்பளைன்னு அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்த? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். அந்த ஆடியோ கேட்டதுலேருந்து என் மைண்டுக்குள்ளே வந்து கடமுடான்னு ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே வந்துருக்கு. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியாகணுன்றதுக்காக தான் நான் வந்து வீடியோவே மேக் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்னால் இதெல்லாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாதுன்ட்டு. நான் ப்ரீவியஸாக ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெண்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி நான் ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. டவுரி கொலைன்றது இந்த காலத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் டவுரி கேட்டு, உங்க பொண்ண எதுக்கு நீங்க அப்படிலாம் கட்டி குடுக்குறீங்க? அதுக்கு நீங்க உங்க வீட்டோடயே வச்சிருந்துருக்கலாம். பணம் பணத்தோட தான் சேரணுமா? ஏன் நீங்க பணக்காரங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, உங்க பொண்ண யாரு நல்லா சந்தோஷமா வச்சிருப்பாங்களோ, நீங்க அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கலாமே! உங்களுக்கு ஈக்குவலா இல்லனாலும், அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழ இருக்கவங்க கிட்ட நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, உங்க பொண்ணையும் பத்திரமா பார்த்துருந்துருப்பாங்க. உங்க பொண்ணு நீங்க இழக்க வேண்டிய அவசியமே வந்து இருந்திருக்காது. 300 சவரன் நகை, 2 லட்சம் சாரி 70 லட்ச ரூபா காரு, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து செலவு பண்ணி அவ்ளோ பிரம்மாண்டமா கல்யாணம், இதுவும் பண்ணி பத்தலன்னு சொல்லி இன்னும் 200 சவரம் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவன்லாம் என்ன மாரி கேரக்டர்? அதெல்லாம் பூமியில வாழ்றதுக்கே லாயக்கு இல்லாத ஒரு ஜென்மத்துக்கிட்ட நீங்க எப்படி உங்க பொண்ண வந்து குடுத்துருக்கீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மாசமே வந்து 20 லட்ச ரூபா வந்து வருமானம் வருதாம். சும்மாவே வேலையே செய்யாமலே 20 லட்ச ரூபா வந்து வருதாம். அதனால உங்க பொண்ண குடுத்துருவீங்களா? ஒரு ஆம்பளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேலைன்றது ரொம்ப முக்கியங்க. அது அவன் 10,000 சம்பாதிக்கணும், இல்ல 10 லட்ச ரூவானா சம்பாதிக்கணும், என்னன்னா சம்பாதிச்சுட்டு போட்டோம். ஆம்பளைன்னா ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கணும். இல்ல நான் படிக்க போறேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் எக்ஸாம் எழுத போறேன், இந்த மாரிலாம் ஏதாவது சொன்னா, நீ போய் 2 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சு, பதவியோட வாப்பா, வேலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, நீங்க இப்ப ஏதாவது ஒரு பிசினஸ்ன்னு பேருக்குனாச்சும் பண்ணுங்க. நீங்க அத பண்ணும்போது நம்ம வந்து பொண்ண கட்டி குடுக்கலாம். அதுவரைக்கும் பொண்ணு எங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாம இப்ப வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அந்த பையன் வந்து 24 மணி நேரமும் வீட்லயே தான் இருப்பானா, அதுவும் பெட்ரூம்லயே தான் வந்து இருப்பான்னு மாரி சொல்றாங்க. என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அப்ப அவ எப்படிங்க ஆம்பளையா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்ல இருக்க ஆம்பளைங்களலாம், ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல அண்ணன் தம்பியா இருக்கட்டும், வீட்ல இருடான்னு சொன்னா அவங்க இருப்பாய்ங்களா? அடிச்சு புடிச்சு எங்கேயோ ஓடி போயிடுவாங்க. ஏன்னா வெளியில போனா தான் அவங்களுக்கு ரிலாக்ஸ்ன்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். வெளில போனா ஒரு 4 பேர பார்ப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. 24 மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே போட்டா, அவ மிருகத்தோட மோசமா தாங்க வருவாங்க. காட்டுல இருக்க மிருகம்லாம் வந்து நீங்க கூண்டுக்குள்ள போடும்போது ஒரு அக்ரசிவ் வரும் பார்த்தீங்களா? அத விட மோசமா இருக்குங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. நான் கேட்கிறேன், உங்களால வந்து 300 சவரம் குடுத்து உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு கடவுள் குடுத்துருக்கான்னா, அந்த காச வச்சுட்டு, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4, 5 பேர் உங்க சொந்தக்காரங்க கிட்ட வந்து விசாரிச்சுக்கலாம். அந்த குடும்பத்த பத்தி எப்படின்னு சொல்லி. இல்லையா, அந்த தெருவுல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுக்கலாம். சரிப்பா, சொந்தக்காரங்களும் தெருவுல இருக்கவங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தப்பா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஆஃப்டர் ஆல் 1,00,000 2,00,000 நீங்க வந்து ஒரு டிடெக்டிவ் கிட்ட குடுத்துருந்தீங்கன்னா, அவைங்களே அந்த குடும்பத்தோட கேரக்டர புட்டு, புட்டு, புட்டு வச்சிருந்திருப்பானுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி டிடெக்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் நெறைய பேர் வந்து இருக்காங்க. அப்படி ஒரு கல்யாணம் உங்களால கிராண்டா பண்ற அளவுக்கு உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அந்த குடும்பத்த பத்தி நீங்க விசாரிச்சிருக்கலாம். வெறும் பணம் இருக்கு, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, அவங்க நல்ல குடும்பம்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க வந்து குடுத்ததா வந்து சொல்றீங்க. ஏன் பணம் பணத்தோட தான் சேரும்? நான் எந்த விதமான அவசியமுமே கிடையாதுங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கைய மீறி வேற எந்த விஷயமே கிடையாது. அந்த பணம் எதுக்காக தேவ? நல்லா வாழ்றதுக்காக தான் தேவ. 20,00,000 வந்து சம்பாதிக்கிறான்னு சொல்லி நீங்க கட்டி குடுத்துட்டீங்க. இப்ப நீங்க குடுத்த 300 சவரன் வந்து ஒரிஜினலா, டூப்ளிகேட்டா, ஏமாத்திட்டாங்களா? இப்படி வேற கேட்டிருக்காங்க. அது போக இன்னும் எனக்கு 200 சவரன் வேணும்னு கேட்டிருக்கானுங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வேற பெட்ரூம்ல வந்து பயங்கரமா வந்து கொடுமைப்படுத்துறதா நீங்களே வந்து சொல்றீங்க. இத விட கேவலமான விஷயம் இன்னொன்னு என்ன தெரியுமா இருக்கு? மாமனார் வந்து மருமக கிட்ட, என் பையன் கிட்ட நீ இப்படி நடந்துக்கோன்னு சொல்லி வந்து சொல்றத விட ஒரு கேவலம் வேற என்னங்க இருக்க முடியும்? அது நிஜமாவே குடும்பம் தானா? அப்பா, பையன் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களா இது? அப்படியே உன் பையன் வந்து நாகரிகமே இல்லாம அப்பா கிட்ட ஷேர் பண்ணாலும், அப்பனுக்கு வந்து அறிவு இருக்கணும். நீ வந்து 50 வயசு, 60 வயசு ஒரு கேரக்டரு, ஒரு பெர்சனு நீங்க எப்படி வந்திருந்திருக்கணும்? அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பா இவன் ஏதாவது சொன்னா கூட, அது வந்து இப்ப தானப்பா கல்யாணம் ஆயிருக்கு. போக போக வந்து உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணு. அந்த பொண்ண போட்டு தொல்ல பண்ணாதன்னு சொல்லி, பையனுக்கு புத்திமதி சொல்லியிருக்கணுமே தவிர, பொண்ணுகிட்ட போய், மருமக கிட்ட போய், என் பையன் உன்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறான். இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போதே, அவனோட கேடுகெட்ட புத்தி அங்க தெரியுதுங்க. எந்த குடும்பத்திலயும் இது மாரி நடக்குமாங்க? 20 லட்ச ரூவா மாசம் சம்பாதிக்கிறாய்ங்க, வருமானம் வருது அப்படின்னு சொல்ற அதே கேடுகெட்ட கேரக்டர் தான்
உங்ககிட்டயே வந்து எனக்கு தொழில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதா வந்து சொல்றீங்க. நான் கேட்குறேன், கல்யாணம் ஆகி இன்னும் 70 நாள் 75 நாள் தாங்க இருக்கு. குறைஞ்சது 3 மாசம் கூட இப்பதான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேவா? இப்படி ஒரு நிலையில வெறும் 3 மாசத்துல உங்க பொண்ணுக்கு ஒருத்தனால இவ்ளோ பிரஷர் குடுக்க முடியும். இவ்ளோ மன அழுத்தமோ, அந்த பொண்ணு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அப்பா, அம்மா பேரு கெட்டுடக்கூடாதுன்னு சொல்லி தான் உயிரையே குடுக்குற அளவுக்கு நீங்க வந்து வளர்த்து வச்சிருக்கீங்க. உங்க மேல அவ்ளோ பாசம் இருக்க ஒரு பொண்ண, எப்படி நீங்க இப்படி ஒரு கேரக்டர் இருக்க பெர்சனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துக்கிறீங்க? நான் வந்து உங்கள மட்டும் கேட்கல. எல்லா அப்பா, அம்மாவ தான் கேட்கிறேன். பொண்ண பெத்த எல்லா அப்பா, அம்மாவும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க பொண்ணுகிட்ட சொல்லிக் குடுங்க. ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லி நீங்க செல்லமா குடுக்கறதா, செல்லமா வளர்க்கறது இதெல்லாம் வந்து 2வது விஷயங்க. உங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, அதுவும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அது நீங்க கட்டி குடுக்கும்போது, என்ன ஆனாலும் சரி, உங்களுக்கு நாங்க இருக்கோம். இவ்ளோ வருஷம் 20 வருஷம், 25 வருஷம் உங்கள படிக்க வச்சு, ஆளாக்கி, இப்போ நாங்க இவ்ளோ கல்யாணம் பண்ணி உங்களுக்கு குடுத்து அனுப்பும்போது, எங்களால சாகுற வரைக்கும் உங்கள பார்த்துக்க முடியும். இது உன் வீடு தான். இது வந்து பொறந்த வீடு கிடையாது. என்னைக்குமே இது உன் வீடு தான். நீ எப்ப வேணாலும் வரலாம். அப்படின்னு வந்து நீங்க தைரியம் சொல்லுங்க. அத விட்டுட்டு, கல்யாணம் பண்ணி போம்போது, "நீ மாப்பிள்ளைய அனுசரிச்சுக்கோமா. அவங்க என்ன செஞ்சாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோமா. போக போக சரியாயிடுமா." என்னங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? மாமியாரும், மாமனாரும் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. "நீ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. உன் கழுத்துல வந்து தாலி கட்டிட்டான். அதனால நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போம்மா." அப்படி சொல்றீங்களா? சரிங்க. அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் வேற என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்? கல்யாணம் பண்ணியாச்சு. அதனால மாப்பிள வந்து என்னலாம் உங்கள வந்து கேட்குறானோ, அதெல்லாம் வந்து இப்பவே நீங்க பண்ணி ஆகணுங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் எதுவுமே இல்லனாலும், நீ வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து உன் உடம்பு மொத்தத்தையும் குடுத்துறணுங்க. அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணணுமா? இன்னும் எவ்வளோதாங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்றது? கெட்ட வார்த்தையில பேசுறதும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உடம்பு ரீதியாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மன ரீதியாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா, நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். ஏன் இத வந்து நீங்க ஒரு பையன்கிட்ட சொல்லலாமே! கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உன் பொண்டாட்டிய வந்து அடிமை மாரி நடத்தக்கூடாதுப்பா. உனக்கு வந்து ஈக்குவலா நீ வச்சுக்கணும். அவங்க மேல நீ லவ்வா இரு, புரொடெக்டிவா இரு. நீ தான் அவங்களுக்கு வந்து புரொடெக்ஷன் குடுக்கணும். நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்படி சொல்லி வளங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் அவ எனக்கு அடிமை. நான் சொல்றதெல்லாம் அவ செஞ்சாகணும். அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க கல்யாணம் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நைட்ல நீங்க ரோட்டு ஓரமா போனீங்கன்னா, நெறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யார் வேணுமோ நீங்க அவங்க கூட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். இதுக்கு எதுக்குங்க அந்த பொண்ண இவ்ளோ நகை குடுத்து, இவ்ளோ பணம் குடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சு, இப்படி ஒரு டார்ச்சர் ஏங்க பண்ணணும்? அப்போ நீங்க வந்து எந்த மாரி மனநிலையில இருக்கீங்க? உங்கள எங்களுக்கு என்னால மரியாதை கூட குடுத்து பேச முடியல. நான் வேற ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிடணுன்றதுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ணி தான் நான் வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன். அது வேற விஷயம். ஏன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா வந்து பயங்கரமா ஓடிட்டுருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்ல டவுரிகள் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மியாகுற மாரியான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து எடுக்குது. இந்த பக்கம் டவுரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டைவோர்ஸ் ஆகும்போது, ஹஸ்பண்ட வந்து ஒய்ஃப் வந்து எனக்கு நீ 50,00,000 குடு, 1,00,00,000 குடு, 10,00,00,000 குடு, 100,00,00,000 குடு. அப்பா! எவ்ளோ கிரீடினஸ் இருக்கு உங்க எல்லாருக்குமே. ஏன் உங்களுக்கெல்லாம் கை, கால் ஆண்டவன் குடுக்கலையா? இல்ல உங்களால உழைச்சு சம்பாரிக்க முடியாதா? இப்படிதான் வந்து அதாவது நான் வந்து ஒரு இது பார்த்தேங்க. ஒருத்தன் வந்து அவனோட மாச சம்பளமே 1,00,000 தானா, அவன் பொண்டாட்டி டைவோர்ஸ் வாங்க போம்போது ரூ. 1,00,00,000 வந்து கேட்டிருக்காங்க. இவனால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அவன் ரூ. 1,00,00,000 உனக்கு குடுத்துட்டு, அவன் எப்போ அத சம்பாரிப்பான்? எப்போ அவனோட வாழ்க்கைய அவன் பார்ப்பான்? இந்த மாரி நீங்க டவுரி கேட்கறது தப்புன்னா, நீங்க இந்த பக்கம் டிவோர்ஸ் கேட்கும்போது அதுவுமே தப்பு தாங்க. பணம் வந்து வாழ்க்கைக்கு மட்டும் வாழ்றதுக்காக மட்டும் தான். பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு நெனச்சு நீங்க தயவு செஞ்சு இந்த மாரி இதெல்லாம் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க வந்து பணம், பணம், பணம்னு வந்து கேட்காதீங்க. வாழ்றம்போது தான் பணம். செத்ததுக்கு அப்புறமா இந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரனா தான் மண்ணு தான் திங்க போது. பிச்சைக்காரனா இருந்தாலும் அந்த மண்ணு தாங்க திங்க போது. அந்த இறந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து இறக்கல. அவங்க வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து நெறைய தடவ சொல்லியிருக்காங்க. இந்த மாரி மாப்பிள வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரியும், என்கிட்ட ஒரு மாதிரியும் வந்து இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போதே நீங்க வந்து யோசிச்சிருக்கணும். சரி நீங்க அப்பதான் யோசிக்கல. அதே மாப்பிள வந்து எனக்கு தொழில் வச்சு குடு. அதான் உனக்கு தான் ரூ. 20,00,000 வருதுல்ல வருமானம். ஏன் உன்னால வந்து தொழில் வச்சுக்க முடியாதா? அப்படி என்னடா உனக்கெல்லாம் பணம் வேண்டி கிடக்கு? இன்னும் வந்து வேணும், 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 வேணும். நீ ஆம்பள தான. உன்னால சம்பாரிக்க முடியும்ல. உன்ன நம்பி வந்த பொண்ணு நீ கண் கலங்காம வச்சு பார்த்துக்கணுமா? இல்லமா கோலத்தனமா அவங்க அப்பா, அம்மா வீட்ல போய் நீ இன்னும் காசு வாங்கிட்டு வா, இன்னும் காசு வாங்கிட்டு வா, இன்னும் காசு வாங்கிட்டு வான்னு கேட்கணுமா? அப்புறம் எதுக்கு நீ ஆம்பளன்னு அத கல்யாணம் பண்ணிட்டு வந்த? உன்னையே உன்னால பார்த்துக்க முடியல. நீ எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த புள்ளையோட வாழ்க்கைய வேற வாழ வச்சு, அந்த பொண்ணு விஷ மருந்து குடிச்சு சாகும்போது அவங்க அப்பா கிட்ட அப்படி ஒரு அழுக. என்னால உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்திருக்க கூடாது. நீங்க சப்போஸ் அவங்க என் மேல ஏதாவது பழி போட்டாங்கன்னா, நீங்க வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்ட காட்டுங்கன்னு சொல்லிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நீங்க மென்டல் டார்ச்சர் குடுத்துருக்கீங்க. நீங்க எவ்ளோ வந்து அக்யூசேஷன் வச்சிருந்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லும். என்னால உங்கள வந்து அவங்க கெட்ட பேரா ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த மாப்பிள வேற இது அடிக்கடி வேற, "நீ உங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்ட்டேன்னா நான் கைய அறுத்துப்பேன், நான் கழுத்த அறுத்துப்பேன்." அறுத்துட்டு சாவுன்றேன். அந்த மாரி கேரக்டர்லாம் அறுத்துட்டு செத்து போயிட்டோம். அவன்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான் உயிரோட? அவன் செத்துருவேன், செத்துருவேன், செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி லாஸ்ட்டா இப்ப இந்த புள்ள போச்சுங்க. சொல்றவன் என்னைக்குமே செய்ய மாட்டான். ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க.
சப்போஸ் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது நான் செத்துருவேன், நான் கையை அறுத்துப்பேன், நான் இதை பண்ணிப்பேன், நான் அதை பண்ணிப்பேன் உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணானா சாவட்டோன்னு முறம் வரைக்கும் சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துருங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவனுங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக நான் செத்துருவேன் செத்துருவேன் பிளாக்மெயில் பண்ணானா அதை விட கோலத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அவனெல்லாம் நம்பாதீங்க. கொலைக்கிறனா என்றைக்குமே கடிக்காது. அதுக்கு வெறும் கொலைக்க மட்டும் தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து நமக்கு வந்து சொல்கிறேன். நமக்கு என்னதான் கல்யாணம் ஆனாலும், என்னதான் நம்ம அப்பா அம்மாலாம் வந்து இதுதான்ப்பா வாழ்க்கை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துக்கோ, பொண்ணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் சொன்னாலும் எல்லாமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் முடியும்னு நினைக்கிற வரைக்கும் தான். இல்லை என்னால் முடியல, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை மீறி வேறு எதுவுமே தேவையில்லைங்க. என்ன மிஞ்சி போனால் இந்த சொசைட்டிக்காக நீங்கள் பயப்படுவீங்களா? சொசைட்டி வந்து உங்களை நீங்கள் நல்லது செஞ்சாலும் திட்ட தான் போகுது, கெட்டது செஞ்சாலும் திட்ட தாங்க போகுது. நம்ம சொசைட்டிக்காக பயப்பட தான் அவங்க நம்ம மேலே ஏறி ஜிங்குன்னு ஆடுவாங்க. எவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் தப்பு செய்யலைன்ட்டு நீங்கள் தலை நிமிர்ந்து நடங்க. 2வது கல்யாணமா பண்ணுங்க. உங்களோட இஷ்டம் தாங்க அது. இவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், இவன் திட்டுவான், அவன் திட்டுவான்ட்டு சொசைட்டிக்காகவே பயந்து வாழ்ந்து செத்து போகிறதுக்கு நம்ம தைரியமாக வாழ்ந்துடலாம். இன்றைக்கி உங்களை திட்டுவான், நாளைக்கு என்ன திட்டுவான், நாளான்னைக்கு வேறு யாருன்னா திட்ட போகிறான். அவனுங்க வந்து அவனையா திட்டிக்கிட்டே தாங்க இருக்கணும். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பண்ணுறான், கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. நமக்கு அப்படிக்கா? நமக்கு நம்ம தப்பு செய்யலை, நம்ம மனசாட்சி ஸ்ட்ராங்காக சொல்லிச்சுன்னா நம்ம தைரியமாக எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாங்க. ஏன்னா நம்ம மனசாட்சியை மீறினா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வேறு எதுவுமே இருக்காது. நம்ம தப்பு செஞ்சோன்னா நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறதே நம்ம மனசாட்சி மட்டும்தான். நம்ம மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா தைரியமாக அதை பண்ணுங்கள். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இதான் நம்ம வாழ்க்கை, இதுக்கப்புறம் நமக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது, நம்ம அப்பா அம்மா வந்து இந்த சொசைட்டி எப்படி பேசும், இல்லை நம்மளை எப்படி பேசும், ஒரு டிவோர்ஸியை வந்து இந்த சொசைட்டி வந்து எப்படி வந்து பார்க்கும், இப்படிலாம் யோசித்து உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக உங்களுக்கு நீங்களே வந்து மெழுகுவத்தி மாதிரி தன்னைத்தானே உருக்கி எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். இது நம்ம வாழ்க்கை, இருக்க ஒரு வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். அடுத்தவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இல்லை அவனுக்கு பிடிக்கல நம்ம சாகணுன்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபைனலி இது நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட பாடி. நம்ம பாடியை எவன் டச் பண்ணணும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்மளால் பொம்மை மாதிரி வாழ முடியாது. இதை வந்து எனக்கு மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடிட்டே இருக்குது. ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் ஷேர் பண்ணேன். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், தயவு செஞ்சு பொண்ணுங்களுக்கு நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது உங்கள் பசங்க, நீங்கள் செல்லம் கொடுக்காது உங்கள் இஷ்டங்க. தைரியம் சொல்லி வளங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ என் பொண்ணு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். எனக்கு இந்த சொசைட்டி பற்றி கவலை கிடையாது, எனக்கு இந்த ஊர் ஜனத்தை பற்றி கவலை கிடையாது, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படி சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எந்த பொண்ணும் சாக மாட்டாங்கங்க.